ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்திற்காக 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தாவீதின் கொள்ளை என்கிற ஒரு தலைப்பிலே தியானிக்க போகிறோம். தாவீது நெருக்கப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறான். பாருங்கள், கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக நடந்தது என்ன? வாசிக்கிறேன், கவனியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. வந்து பார்க்குறாங்க, தேசம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். தாவீது அழுகிறான். எல்லாவற்றையும் இழந்தாயிற்று. மனைவிகளையும் கொண்டு போயிட்டான், குமாரன் குமாரத்தி எல்லாரையும், பெரியவர் சிறியவர் எல்லாத்தையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அமலேக்கியர்கள். வேதனை, துக்கம், கண்ணீர். இந்த பாதையில் தாவீது செல்லுகிறார். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் சகல ஜனங்களும் பாருங்க விரோதமாக எழும்பிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார். தாவீது மேல கல்லெறியணும் அவனை அப்படிங்கிறாங்க. நடந்தது என்ன? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் இயேசு உங்களையும் ஜெயிக்க வைப்பார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நடந்தது என்ன? தாவீது பலன் அற்று போக மட்டும் அழுகிறான். வேதனை, ஜனங்கள் கல்லறிய பார்க்கிறார்கள், துக்கம். அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாம் திரும்பி உங்களுக்கு வரும். இழந்த எல்லாம் திரும்ப வரும் உங்களுக்கு. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கிறான், இந்த தண்டை பின்தொடரலாமா? இவன்கிட்ட போய் திருப்பி யுத்தம் பண்ணலாமா? அதை நான் யுத்தம் பண்ண போனா ஜெயிச்சிடலாமா? பிடிப்பேடா கேட்கிறான். கர்த்தர் சொல்றார், பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி. இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். அன்பு சகோதரா, நீ இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய்.
அன்பு சகோதரி, இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். எல்லாம் உன் வீடு தேடி வரும். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம். தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். கல்லறிய பார்க்கிறார்கள் ஐயா. வேதனை, துக்கம், கண்ணீர், கண்களிலிருந்து கண்ணீர். கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாயோ, கலங்காதே. கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று. இன்று உனக்காகத்தான் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், கலங்காதே. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேரும் போறாங்க, எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போகிறான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் காண்கிறார்கள். அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். புசிக்க அவனுக்கு அப்பம் கொடுத்து தண்ணீரும் கொடுக்கிறார்கள். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஒரு எகிப்தியன். அவன் வியாதிப்பட்டதனால அவனை விட்டு சென்று விட்டார்கள். அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்து விடுகிறது. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். எஜமா கைவிட்டுட்டு போயிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். ஆளை கண்டுபிடிச்சிட்டான். இவங்க தான் இந்த வேலையை செஞ்சது. சிக்லாக்கை எரித்து விட்டார்கள். அப்பொழுது தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை அந்த தண்டினிடத்தில் கொண்டு போவாயா என்று கேட்கிறார். அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். சந்தோஷமா இருக்கிறான், புசிக்கிறான், குடிக்கிறான். தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரியதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கொள்ளையடிச்சு வந்ததுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குதாங்க. அடுத்தவன் சொத்து அபகரித்து வந்தது, கொள்ளையடித்துட்டு வந்தது. இங்கே என்ன நடக்குது? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அடித்து நொறுக்கிறான், முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர, வாலிப பையன் இருந்தாங்க ஒரு 400 பேர் ஒட்டகத்தில் ஏறி தப்பிட்டாங்க. அவர்களில் வேறு ஒன்றும் தப்பவில்லை, வேறு ஒருவரும் தப்பவில்லை, ஒருத்தரும் தப்ப முடியாது. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆம், வேதம் சொல்லுகிறபடி தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரனே, சகோதரியே. கடந்த 10 வருடங்களாக அல்லது கடந்த 7 வருடங்களாக அநேக பணத்தை நான் இழந்திருக்கிறேன், அநேக சொத்துக்களை நான் இழந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றினவர்கள் அநேகம் பேர். நான் ஏமாந்து போனேன் என்று கலங்குகிறீர்களோ? கலங்காதிருங்கள். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ
அது எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும் பாருங்கள். நீங்கள் இழந்த சொத்துக்கள் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒருவேளை அடகுல இருக்குதா? இல்லை சொத்து பத்திரத்தை கொண்டு போய் பேங்கில் வைத்து எதையும் வாங்கிட்டீங்களா? பணத்தை வாங்கிட்டீங்களா? அடமானத்தில் இருக்கிறதா? கலங்காதிருங்கள், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீது பெலனற்று போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் திரும்ப போகிறான். கர்த்தர் சொன்னபடியே அவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறான். பாருங்கள், அப்படியாகத்தான் நீங்களும் ஒன்றும் குறைவுபடாது, உங்களுக்கு குறைவுபடாது, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். பேங்க் கடனா? கலங்காதிருங்கள். இல்லை வெளி மனிதனிடத்தில் கடன் வாங்கிட்டீங்களா? கலங்காதிருங்கள். எல்லா கடனையும் அடைத்து திரும்ப நீங்கள் உயிர் பெற்று வருவீர்கள். திரும்ப வாழ்ந்திருப்பீர்கள். திரும்பவும் சுகித்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாக போய் எல்லா வழியையும் செவை பண்ணுவார். எப்படி தாவீதோடு கூட இருந்து அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தாரோ பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க தாவீதிலிருந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்று குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்படியே சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எதுவும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே, நான் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்தாதான் நடக்கும். நான் ஜெபித்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். நீங்கள் இயேசுவிடத்தில் வரணும். இயேசுவேன்னு கூப்பிடணும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளணும். அப்பா, இழந்த எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்ளணும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. உன்னுடைய சிறையிருப்பு மாறும். எப்படி சிக்லாகிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடிச்சு கொண்டு போனாங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டானோ அப்படியே நீங்களும் திருப்பிக் கொள்வீர்கள். சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், உண்மைதான். ஆனால் என்ன நடந்தது? ரெண்டத்தனையா எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆம், நீங்களும் அப்படித்தான். இழந்ததை நினைத்து நினைத்து கலங்க வேண்டாம். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி கதறுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ வைக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்களோ, அந்த பெரிய பிரச்சனையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உலகத்தில் சொல்லுவார்கள், இடியாப்பு சிக்கல் என்று சொல்லுவார்கள். என்னன்னா, அந்த சிக்கலை யாருமே போக்க முடியாது. அந்த சிக்கல்லிருந்து அவன் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. வேற யாராவது அந்த சிக்கல்லிருந்து அவனை எடுத்து விட்டுறலான்னாலும் எடுத்து விட முடியாது. அப்படி ஒரு இடியாப்பு சிக்கல் மாட்டிக்கொண்டீர்களோ, எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள். நிச்சயம் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இழந்தது இரட்டத்தனையாக, 100 மடங்காக, 1000 மடங்காக, கோடி மடங்காக திரும்பி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். அதே போல உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொட்டு ஆசீர்வதியும். நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.